இன்றைக்கி அற்புதமான ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம பேசுகிற மாதிரி போகிறோம். நார்மல் ஹேண்ட் பெயிண்ட் வாங்கணும். ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ரூமை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேப்பாக இருக்குது. கேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே வரையலான்னு பார்த்தா இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு ட்ராயிங் ஸ்கில் வேணும். அந்தளவுக்கு ட்ராயிங் எனக்கும் இல்லை. ஸோ ஒரு சின்ன இடத்துல வரையலாம் அப்படின்ட்டு நேராக இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ வந்து வரையலான்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்கேன். இப்படி வந்து இது வந்து ஒரு மணி பிளான்ட் மாதிரி ஒரு கான்செப்டில் இப்படி வந்து இவங்க தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். ஓகே, சரி. இப்போ வந்து இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்கெட்ச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டயக்ராம்ஸ். இதை வச்சு தான் நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க போய் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 லீஃப், ஒரு 7-8 லீஃப் வரைஞ்சிட்டேன். ஸோ வந்து இப்படி தான் வரையணும். ஆக்சுவலி ரப்பர் வச்சு ரப் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாமா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக லீஃப்லாம் வந்து இப்படி வரும், இப்படி வரும். ஓகேவா? ஓகேவா? நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கு. எல்லாமே மாதிரி பிளான்ட் சைடில் போட்டுருக்கேன். இன்றைக்கி எல்லாம் குட் பை அகலி போயிருப்பீங்க. போயிட்டு வந்து பாருங்கள். இங்கே ஃபுல்லாக பெயிண்ட்டு. குட் பை அகலி நேற்று நான் பார்த்தேன், செம்மையாக இருந்துட்டு. ஓகே,
ஒரு வழியாக நம்ம பெயிண்டிங்கை வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா போடுறதே உங்களுக்காகத்தான். ஓகே, பார்த்துட்டு வாங்க. இதுதான் நம்ம ரூம் என்ட்ரன்ஸ். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைட்லேயே இப்படி ஒரு பூ இருக்கும்டா. இப்படி இருக்குது நம்ம ட்ராயிங். சும்மா ஒரு கேஷுவலாக பெயிண்ட் பண்ணது தான். எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே இந்த பக்கம் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் இப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட லேடர் இருக்குது, அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்யூச்சரில் வந்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த பெயிண்டிங் பண்ணது. ஸோ இந்த ட்ராப் பண்ணி இந்த ஆர்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. இன்னும் ஒரே நல்லா தான் இருக்குது. இதுக்கு என்ன குறை, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு பெட்ரூம்லேயே ஃபுல்லாக ஒரு ட்ரீ மாதிரி, அதாவது பெட்ரூமில் இருக்கிறதே மரத்துக்கடியில் படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இது போதும், பின்னாடி ஃப்யூச்சரில் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த பக்கம் ஒரு சன்ரைஸ், ஆக்சுவலி சன்ரைஸ் இந்த பக்கம் தான். இந்த பக்கம் ஒரு சன்ரைஸ் வர மாதிரி பண்ணலாம். அந்த வால் பெயிண்டிங் சொன்னாங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 rupees. அவங்களே கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இது பண்ணிடலாம். எஸ், அதுதான் விஷயம். ஓகே, ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை இப்போதைக்கு. அதனால் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு எப்படி அவுட்கம் வருதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே.